என்னது 80 ரூபாயில எமர்ஜென்சி பவர் பேங்க் செய்ய முடியுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை பைப் ஒரு 8 சென்டிமீட்டர் சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ அந்த பைப்போட 2 சைடுமே நம்ம டம்மி பண்ணோம். அதனால் நான் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிவிசி பைப்பில் அந்த பைப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 பீஸுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் மாடியூல் வேணும். இந்த மாடியூலோட ரேட்டு ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். வேணா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி வேணும். இதுவும் எடுத்துங்க. இப்போ அந்த மாடியூலை நம்ம கட் பண்ண பீஸில் வச்சு நான் காடி எடுத்து அதை க்ளூ கன்று போட்டு ஒட்டிட்டேன். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஒயரிங் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த போர்டில் பாசிட்டிவ் நெகட்டிவோட ஒயரு எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செட்டப் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரியை அந்த அரை பைப் உள்ள வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மாடியூலையும் நம்ம மேலே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிடுறோம். இப்போ நம்ம பவர் பேங்க்குக்கு சார்ஜ் பண்ணோம். சார்ஜர்லாம் ஃபுல் ஆகிட்டோன்னே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாக்கெட் பவர் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ண போகிறோம். நான் கேபிள்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு மொபைலில் சார்ஜ் பின் பண்ணேன். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சார்ஜர் ஏறுது. பார்த்தீங்கன்னா 84% சார்ஜர் ஏறுது. இந்த பாக்கெட் பவர் பேங்க் வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.